அபிஷேகத்தோடு நாம் கடந்து செல்வோம். And let us all go with anointing for the new month. ஒரு 2 நிமிஷம் இருக்கு. 2 minutes are there. ஒன்று கூட உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. And you prepare yourself once. எனக்கு பிடிச்சது என்னன்னா ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிட்டா போதும். A desired thing concerning me is that if you receive a word, that is enough. அது போதும். And that is enough. ஒரு அபிஷேகத்தோடு புதிய மாசத்துக்குள்ள ஒரு வார்த்தை கிடைச்சதுன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே நீ போயிட்டே இருக்கலாம். When you enter the new month with anointing with the word of God, and you can go on press forward in this month. ஒரு அபிஷேகம் கிடைச்சா போதும். If anointing comes, that is enough. ஒரு வல்லமை கிடைத்தால் போதும். When the power comes, that is enough. என் கிருபை உனக்கு போதும் சொல்றார். The Lord says, my grace is sufficient. ஒன்று கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. And let us all once receive the power of God. திரபலகரபகரபக திரிவிக்கத் திரபலபகரபகரபக விவிக்கரபகதுரபனா ஹக்கரி வி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  Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. ஜெயம் 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 கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Amen 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 amen. சபைகளுக்குள்ள ஒருமன அன்பு ஜனங்களுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதம் செலுத்தி ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் நல்ல சுகமான ஆரோக்கியத்தை கொடு. பரிசுத்தார் 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 சுகந்தார் சர்வாங்க கூறுதார் சர்வாங்க பரிசுத்தார் வைக்காபாலா பாலா பாலா Ribala Mariana, Sivena Maribana, Sivena Maribana, Ekabala Maribana, Sikarabana Karabana, only the Jayam, 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 Engel Jayam, Engel Jayam, Hokkari Jayam, Allah Adangal Vidisharakana Murti Jayam, Allah Adangal, Allah Vachil, Sharabala Katurani, Hirabala Bala, Amen, Amen.
Hallelujah. 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 Tribidani mani akash. Hallelujah. என் பிள்ளைகளே, நீங்கள் என்னுடைய சமூகத்தில் எப்போதும் உறுதியாய் தரித்திருங்கள். நீங்கள் என்னை நோக்கி துதிகளையும் வேண்டுதல்களையும் ஏறெடுத்துக் கொண்டிருங்கள். நான் உங்களை அவிதமாகவே உருவாக்கி இருக்கிறேன். நான் உங்களை அவிதமாகவே புதிதாக்கி கொண்டிருக்கிறேன். வேண்டுதலின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்னுடைய சமூகத்திலிருந்து எப்போதும் என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள். நான் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன். நான் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இந்த நாட்களிலே வேண்டுதலின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி உங்களுக்கு தந்து கிருபையின் ஆவினால் உங்களை நிரப்ப போகிறேன். என் கிருபை உங்களுக்கு போதும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமாகிய பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Jesus. Jesus, 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 Jesus. Hallelujah. Hallelujah. Praise you, God. Praise you, God. உன்னுடைய துக்கத்தை
உன்னுடைய துக்கத்தையும் தத்தளிப்பையும் நீ அடிமைப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்தையும் நீக்கி நான் உனக்கு ஏற்பாடு தருவேன். ஷபரபலகா, என்னுடைய கிருபையில பலப்படு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருப்பாயாக. ஜெயத்தை கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் நீ கனப்பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். நீ என்னை கனப்படுத்தும் பொழுது நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ என்னை மகிமைப்படுத்தும் பொழுது நான் உன்னை மகிமைப்படுவேன். இந்த மாதத்தில் நீ செய்கிற எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றியும் ஜெயமும் நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹிக்கராபாலாபாலா, ஹிக்கபாலாபாலாபாலியா, ஹிபானியாராபாலா. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Amen, Jesus. Amen. கர்த்தரே, amen. ஒன்றை குறித்து கவலைப்படாமல் தொடர்ந்து நீ முன்னேறி சொல். இது இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், முதிர் வயது வரைக்கும் உன்னை விடாதிருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Ibala bakara bakatira balia. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலவெளியில நம்முடைய மனதை புதிதாக்கினார், அதற்காய் ஸ்தோத்திரம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள் வாசி. சகரியா 8, 18, 19. Book of Zechariah chapter 8 verse 18 and 19. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த மாசத்துல சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய உபவாசம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பண்டிகைகளாக மாறப்போகிறது. The word of the Lord says in this month is your fasting and your feast will become a cheerful and joy. நீ கடந்த காலத்துல பண்ணதான உபவாசம் 4ஆம் மாசத்துல பண்ணது, 5ஆம் மாதத்துல, 7ஆம் மாதத்துல, 10ஆம் மாதத்துல, நைட்ல, காலையில, மத்தியானத்துல, வாரத்துல, துவக்கத்துல, சண்டே, இப்படி பண்ண உபவாசங்கள் எல்லாம் அதுக்கு பதிலாக கர்த்தர் 3 காரியங்களையும் நமக்கு செய்கிறார். The Lord is going to perform 3 things to you in return for all the fastings that you conducted in the 4th month, in the 5th month, in the mid of the day, in the many days past, in every week and every days, and that you have conducted. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்ல பண்டிகைகளாக கர்த்தர் அதற்கு பதில் செய்ய போகிறார். The Lord is going to do a return to you as joy, gladness and cheerful feasts. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? But what we have to do? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க வேண்டும். We must love the truth and peace. இந்த மாசத்துல நீங்க சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும். In this month you must maintain peace. அதை நேசிக்கணும். You must love it. அதுக்கு மாறாக எந்த காரியத்திலும் நீங்க தலையிடக்கூடாது. And you should not go in reverse and you should not put your head upon any matters. இரண்டாவது சத்தியத்தை நீங்கள் சிநேகிக்கணும். Secondly, you must love the truth. வசனத்தின்படி ஜீவிக்கணும், சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும். You must walk according to the word of God and maintain peace. இந்த ரெண்டையும் நீங்க செஞ்சீங்கன்னா, when you do these 2 things, இந்த மாசத்துல நீங்கள் இதுவரைக்கும் செய்த உபவாசங்களுக்கு உங்களுக்கு வாழ்நாள் இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக
பண்டிகை நாட்கள் போல டெய்லி கர்த்தர் விருந்து போல கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். In the past days, the fasting that you have conducted, the Lord is going to give a return as a reward, the joy, gladness and cheerful feast in the coming days. 4ஆம் மாசம் 5ஆம் மாசம் 7ஆம் மாசம் 10ஆம் மாசம்னு ஒரு டைம் போட்டு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எடுத்த ஒரு உபவாசமும் தேவனுடைய கணக்கில் இல்லாமல் இல்லை. And all the fastings that you took and is not set in the account of the Lord, and all the fasting that you have conducted this 4th and 5th and 10th month, the Lord scheduled in this order. எல்லா உபவாசமும் யார்ட்ட இருக்கு? All the fastings, தேவனுடைய கணக்குல இருக்கு. all the fastings is found in the account of the Lord. அது ஒரு நேரம் உபவாசமா இருக்கலாம். It may be one time fasting. ஒரு நாள் உபவாசமா இருக்கலாம். It may be one day fasting. தண்ணி குடிக்காத உபவாசமா It இருக்கலாம். may be the fasting that you drinketh not water. இப்படி எப்படிலாமோ நீங்க உபவாசம் போட்டுருப்பீங்க. And you have conducted fastings in many ஆனா ways. இந்த உபவாசத்தை எல்லாத்தையும் கர்த்தர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்ல பண்டிகைகளாக மாற பண்ணுவார். But the Lord will turn all these fastings as joy, gladness and cheerful feasts. இந்த வாக்குத்தத்தம் எல்லா குடும்பங்களிலும் தனிப்பட்டவருடைய ஒவ்வொருடைய ஜீவியத்தில் நிறைவேறும்படியாக எல்லாரும் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். The promise to be fulfilled in every families and also in personal life of the people, let us all pray. இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகட்டும். Let the promise be owned to us. ரேபாலா பக்கரா பக்கத்திடா பக்கத்திடா பானியா. ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல பண்ண உபவாசங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பண்டிகைகளாக நல்ல பண்டிகைகளாக மாறட்டும். எங்களுடைய ஜனங்கள் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கட்டும். கிடாபாலாக்கா ரிபிகாராபாலாக்கா ரபிகாராபாலாக்கா திரா. ஆமென் 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 ரபாலியா ரபாலாபாக்கா ரபானியா. ஷிடாபாலாபாலாபாலாக்கா ரபாலாக்கா திடாபாலாக்கா ரபானியா. ஆமென். எப்பொழுதுமே ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. For every action there is an opposite reaction. Every action reaction. For every action there is an ஒவ்வொரு reaction. கெமிக்கலுக்கு என்ன உண்டு? ஒவ்வொரு கெமிக்கலுக்கு ஒரு ரியாக்ஷன் உண்டு. And for every chemicals there is a reaction. அப்ப ஒவ்வொரு உபவாசத்துக்கும் என்ன உண்டு? பதில் உண்டு. For every fasting there are answers. அப்படிதான் பைபிள் சொல்லுது. And that's what the Bible say. நீங்க நம்ம பண்ற எல்லா ஜெபமும் மேல போயிட்டு திரும்பி வந்து அது நியாயத்தீர்ப்பா மாறும் பொழுது சத்தங்களும் இடிமுழல்களும் மின்னல்களாக உண்டாகணும்னு சொல்லி. And all the praise that we offer and they must come as a thunderings and lightnings of like a waves. அதுபோல உபவாசம் எப்படி மாறுது? And how the fastings are turned? நீங்க பண்ண 4ஆம் மாசம் 7ஆம் மாசம் 6ஆம் மாசம் பண்ண உபவாசம் எல்லாம் எப்படி மாறுது? சனிக்கிழமை போட்ட உபவாசம், புதன்கிழமை போட்ட உபவாசம், சண்டே மார்னிங் போட்ட உபவாசம் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்படி மாறும்? நல்ல பண்டிகைகளாக மாறும். And all the fasting that you took place, that is every day, every week and every Wednesdays and every Saturdays, in return it is turned into a joy, gladness and cheerful feast. இதைத்தான் மோசே சங்கீதத்தில் 90ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களுக்கு எப்படி மாத்திட்டாங்க? வாசிங்க 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எப்படி? நாங்கள் சிறுமைகளை கண்ட சிறுமை வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அவன் கேக்குறான், ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு நான் அதை மாற பண்ணுவேன்னு சொல்றேன். And here he was asking to do it, but the Lord says I will turn it. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். For 5 minutes let us all offer praises. முடிஞ்சா கண்ணை மூடுங்க, முடிஞ்சா முழங்கால் போடுங்க, முடிஞ்சா கை வைத்துங்க. If possible close your eyes, bend your knees and lift up your hands. ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசிகளுடைய வீடுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா விசுவாசிகளுடைய வாகனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு பிரயாணங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகள்ல கல்வாரி ரத்தம் தெளிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகள்ல கர்த்தர் உலாவும் முடியாது தங்கும் முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் பரலோகத்தை நோக்கி ஏணி வைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளை ஜெப வீடாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளை பரிசுத்த ஸ்தலங்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீதிமான்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையுள்ளவர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தமர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச வீரர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெப வீரர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
விசுவாசிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வர முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபங்களை மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்கள்ல ஒருமன அன்பு, ஐக்கியம், சமாதானத்தை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிவினைகள், பொல்லாப்புகள் எல்லாவற்றையும் முறியடிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதலை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிகளுக்கு இருக்கிற கோர்ட்ல உள்ள கேஸ்கள்லாம் ஜெயமாய் மாற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து, நிலங்கள், வீடுகள், பணங்கள் எல்லாம் கிடைக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு இருக்கிறதான போட்டிகள், பொறாமைகள், எல்லா தீய வல்லமைகள், பொறாமை கண்களுக்கு விளக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். செய்வினை, ஏவல், பில்லி, சுனியம், பொல்லாத ஆவியினுடைய போராட்டங்களை முறியடிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வீடுகளில் அப்பத்தையும் தண்ணீரையும் தெய்வம் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்களை எல்லா இடங்களிலும் கர்த்தர் உயர்த்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வேலைகளை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வருமானங்களை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல விவாக வாழ்க்கையை அமைத்து தர முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலக மாமிசம் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சடுதியான ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், மரணங்களுக்கு விளக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா குடும்பங்களில் இருக்கிற சாபக்கட்டுகளை அவிழ்க்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களுக்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகளுக்கு விரோதமான ஆலோசனைகளை பைத்தியமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போக பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனத்தை வாளாக்காமல் தலையாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் பெறாத கர்த்தர் அபிஷேகித்து முத்தரிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வீக சுக சத்தியத்தில் நிக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோடா கோடியாய் பெருக பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா சோத்ரா சோத்ரா. எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்களை தர முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மற்ற சபைகளில் இருந்து ஜனங்களை கொண்டு வர முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பவனிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 4 மணி ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 6 மணி ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலை ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு 10 மணி ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உபவாச ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்திருப்பு கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதபாட கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏரியா பிரேயர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிபர்கள் கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காட்டேஜ் மீட்டிங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பவனிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சென்டர் பாஸ்டர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா அமைச்சுமார்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அக்கினி ஜுவாலைகளாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்டிருக்கிற ஊழியர்களை சுகமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா விசுவாச வீடுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களை பாதுகாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காடுகள், மலைகள், தீவுகள் நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அரபு தேசங்கள்ல நடக்கிற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கம்யூனிஸ்ட் தேசங்கள்ல உள்ள ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீர்க்கதரிசிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேய்ப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மிஷனரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஆத்துமாக்களையும் சிலுவை பக்கம் இழுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள சிறிதும் பெரிதுமான எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச வீடுகள் எல்லாம் வேலையடைக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஸ்தலங்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியங்கள்ல ஒரு விருத்தி செழிப்பு வளர்ச்சியை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் நம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய ஜனத்தின் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா குடும்பத்தையும் செழிக்க செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கூட்டங்களிலும் அபிஷேகம் இறங்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கூட்டங்களிலும் கர்த்தருடைய தூது வெளிப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கூட்டங்களிலும் கர்த்தர் ஜனத்தை கட்டி எழுப்பும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் விசாரிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடத்துல கால் வைக்கிற குடும்பங்களை கர்த்தர் பராமரிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்தெந்த குடும்பங்கள பிசாசு பூந்திருக்கான அவனுடைய தலையை நசுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நடத்தப்படுகிற இடங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியத்தின் தேவைகளையும் கர்த்தர் ஐஸ்வரியத்திலிருந்து சந்திக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிகளுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. ஒன்று கூட எல்லா ஜனத்தினுடைய துக்கங்களும் சந்தோஷமாய் மாற்றப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உபவாச நாட்கள் பண்டிகை நாட்களாய் மாறும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகையின் தரிசனத்தை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகைக்குரிய ஆயத்தத்தை கட்டளிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் கர்த்தர் வருவாரானால் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா தோத்ரா. எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. பரிசுத்தமில்லை எங்கள் நல்ல தகப்பனை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் அற்புதமாய் கடந்த மாதமெல்லாம் எங்களை வழிநடத்தி தப்பிவித்ததான தேவன். ஆண்டவர், இந்த புதிய மாதத்துல நீர் எங்களை புதிய விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே நாங்கள் உடைய சத்தை கேட்க உடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள உடைய ஆவியால் நிரப்பப்பட ஜெபத்தில் போராடும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துல நீர் தாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் பொறுப்பெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் அவருக்கு ஜெபாவை நீர் தந்திருக்கிறீர். தொடர்ந்து அவளை நடத்தும் ஆட்கொள்ளும். ஆண்டவர் தேவனே, நீராமே உடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்து நீர் அவளை ஆசீர்வதித்த தேவனாயிருக்கிறதுக்காய் துதிக்கிறோம். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். ஜெபாவியால் நிரப்பும். ஆண்டவரே, சாத்தாண்டு வல்லமையை முறியடிக்க சிதறடிக்க கிருபை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கடந்த காலங்களில் உங்களுடைய உபவாசங்கள் எல்லாம் நீர் கேட்டு அதை மகிழ்ச்சியாகவும் பண்டிகையாகவும் எங்களுக்கு மாற்றியிருக்கிறீர். ஆண்டவர், இந்த மாதத்திலே எங்களுடைய உபவாசங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கட்டும், வல்லமையுள்ளதா இருக்கட்டும், சோர்வாய் பலவீனமாய் இராமல் ஆண்டவரே அது பெரிய வல்லமையுள்ளதா எங்களுக்கு மாற்றித்தாரும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய சபையில இன்னும் இந்த நாட்டில எல்லா இடங்களிலே நீர் ஒரு பெரிய வல்லமையான வேலை எங்களுக்கு செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை முற்றுமுடிய ரட்சியும் ஐயா. தாய் தகப்பனையும் ஆண்டவரே கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் நீர் ரட்சிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல சபையிலையும் ஒவ்வொரு குடும்பத்தில் நீர் திட்டவட்டமான வேலையை செய்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொருவரும் வரையை காய்த்தப்படுத்தபடியாக எல்லா சாபங்கள் கட்டுங்கள் துக்கங்கள் குழப்பங்கள் சண்டைகள் நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமே அகற்றி முறியடிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, சாத்தானுடைய எல்லா கட்டுகளை நீக்கி போடும் ஐயா. தமிழ்நாட்டிலே போராடுகிறதான எல்லா வல்லமைகளை ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். இந்தியாவிலே அப்படி ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அரசியல் வல்லமைகள் எல்லா விதமான சாத்தானுடைய வல்லமைகளை முற்றிலுமே அழிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்தை தாரும் ஐயா.
எல்லா பயங்கரவாதங்களையும் எல்லா விதமான கொலை பாதகங்களையும் எல்லா வாதைகள் கொள்ளை நோய்கள் அகற்றி விடுதலை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து போராடி வெற்றியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நாட்டை பாதுகாக்கிறவர்களாய் திறப்பின் வாசல் நிற்கிறவர்களாய் நீர் எங்களை நிறுத்தி இருக்கிறதுக்காய் துதிக்கிறோம். ஒவ்வொருவரை தொடர்ந்து கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளும் மறைத்துக் கொள்ளும் ஐயா. மீதியான நேரம் நீர் கூட இருக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு முன்னால் இருக்கிறதான எங்கள் நடத்துக்காரர்களுக்காக பரிசுத்தவர்களுக்காக துதிக்கிறோம். அவளை வல்லமையாக கையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக எங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க முடியாது கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.